ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஐஜி ரம்யா பாரதி பேட்டி. 5 தனிப்படைகள் அமைத்து சிறுமியை தேடிய நிலையில் பக்கத்து வீட்டுக்காரர் உட்பட 2 கைதானதாக விளக்கம். துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணாமல் போன சிறுமியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. CCTV கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம். கைதான கார்த்தி மோகன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஜி ரம்யா பாரதி உறுதி. எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல இரவு முழுக்க கிட்டத்தட்ட 200-250 CCTV கேமராஸை எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்க சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் கண்டினியூஸா அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் எங்களால் எடுக்க முடிஞ்சது. கோவை சிறுமி கொலை வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை. பிரேத பரிசோதனையின் முழு அறிக்கை இன்னும் வரவில்லை என காவல்துறை தகவல். எவ்வளவு துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸ தமிழக காவல்துறை என்ஷோர். பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவரும் தங்களுடன் சேர்ந்து சிறுமியை தேடியதாக தாய் வேதனை. மிட்டாய் வாங்கி கொடுத்து மகளை அழைத்துச் சென்றதாகவும் கண்ணீர். அவங்க சுத்தினாங்களே எங்க கூட தொலாவுனாங்க சார். அப்போ எனக்கு சந்தேகம் இருந்தது அவங்க மேல. பக்கத்து வீட்டுல இருந்து காலி பண்ணி பின்ன அடுத்த கட்டில் போயிட்டாங்க. அந்த கட்டில் தான் கடைக்கு போவா வருவா. அப்போ அவன் மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு வண்டியில ஏறி சொல்லி இருக்கிறா, வண்டியில ஏறி இருக்கிறான். இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். கோவை சம்பவத்தை போன்று மேலும் ஒரு சம்பவம் நடக்காத வகையில் முதல்வர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட சிறுமியின் உறவினர் வேண்டுகோள். இது சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவார், என்ன ஆக்ஷன் எடுப்பாரு இந்த அப்படிங்கறதையும் அவர் தெளிவா இதுல சொல்லணும். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக்கு எலும்பு முறிவு. உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கு மே 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கார்த்தியிடம் சூலூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விசாரணை. ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு. கோவை சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை விரைந்து பெற்றுத்தர எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். புதிய அரசு பொறுப்பேற்ற 12 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் கண்டனம். கோவையில் நடந்த கொடூர சம்பவத்தை தவிக அரசு தடுக்க தவறியது வேதனைக்குரியது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவு. சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்திறனில் உள்ள குறைபாடுகள் வெளிக்காட்டுவதாகவும் கருத்து. கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கு இந்த நிகழ்வு சான்றாக உள்ளது என விமர்சனம். மனிதநேயமற்ற மிருகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பெண்கள் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தவும் முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தல். கோவையில் அரங்கேறிய கொடூரம் ஒட்டுமொத்த மனிதநேயத்தின் மீதான தாக்குதல். வழக்கை அதிவேக நீதிமன்றத்தின் மூலம் விசாரிக்க காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல்.
கடந்த ஆட்சியைப் போலவே தற்போதும் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல். கோவை சம்பவத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். கோவை சிறுமி கொலை தொடர்பாக 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. கொடூர வன்முறை செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் வலியுறுத்தல். கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றச்செயல் என முதல்வர் விஜய் வேதனை. அராஜக செயலில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தரும் என்றும் உறுதி. கோவை சிறுமி கொலை சம்பவம் குறித்து விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு முதல்வர் விஜய் உத்தரவு. கோவை சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை. இனி இதுபோன்று யாரும் ஈடுபடக்கூடாத அளவுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என அமைச்சர் சம்பத்குமார் உறுதி. குற்றவாளிகள் 2 பேரும் இன்னைக்கு கஸ்டடியில் இருக்காங்க. காவல் நீதிமன்ற காவலில் கொண்டு போயிருக்காங்க. சார்ஜ் ஷீட் இமிடியேட்டா போடணுங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரதுல அரசும் உறுதியா இருக்குது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி கூட்டம். முதுகில் குத்திய காங்கிரசுக்கு கண்டனம் என தீர்மானம் நிறைவேற்றும். ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாளில் தமிழ்நாடெங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என திமுக இளைஞரணி குற்றச்சாட்டு. ரீல் ஆட்சியை நிறுத்தி ரியல் நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திமுகவிலிருந்து விலகிய திருப்பூர் மத்திய மாவட்ட செயலர் செல்வராஜ் மீண்டும் கட்சியில் இணைந்தார். தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம். திமுக அதிமுக கூட்டணி முயற்சி நடந்தது உண்மைதான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது. திராவிட முன்னேற்ற காலத்தை சார்பாக எனக்கு சொல்லப்பட்டது. முஸ்லிம்கள் வாக்கு இல்லாமல் திமுக வென்றிருக்குமா என காதர் மொய்தீன் கேள்வி. எங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்றும் திட்டவட்டம். திமுகவில் வச்சு ஜெயிச்சு அது போனது உண்மைதான், அவங்கள வச்சு தான் ஜெயிப்போம். ஆனால் திமுகவில் ஜெயித்தவங்களாம் எங்களால் ஜெயிச்சாலும் சொல்ல முடியும்ல. அதாவது அவங்களால தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லக்கூடாது. எங்களாலேயே அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல. எங்கள் ஓட்டு இல்லாட்டி நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாத. தமிழ்நாட்டில் இனிமேல் கூட்டணி ஆட்சி முறையே தொடரும். தாவைக்க தொடங்கியது இனி நிற்காது என காதர் மொய்தீன் நம்பிக்கை. ஜனநாயக மரபு தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி அமைச்ச மரபு கிடையாது. இப்போ முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் அதை தொடங்கியிருக்கு. இது இதோடு நிற்காது, தொடரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இது ஒன்று வந்தாச்சு, வந்தது தொடர்ந்து நீடிக்கத்தான் வேணும். புதிய சகாப்தத்தை விஜயோட உருவாக்கி இருக்கிறான்னு தான் நம்புகிறேன். விசிக எடுத்த முடிவுக்கு பதவி ஆசை காரணம் இல்லை என திருமாவளவன் விளக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் நெருக்கடியால் இந்த முடிவை விசிக எடுத்தது என்பதை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவார் என்றும் பதில். பதவி ஆசை என்கிற காரணிகள் முதன்மையானவை அல்ல. தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற
அரசியல் நெருக்கடிதான் காரணம் என்பதை மேனாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். தன்னை துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி திமுக கூட்டணியை சிதறடிக்க பலர் முயற்சித்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. சாதிய மதவாத சக்திகள் காய்களை நகர்த்தியதாகவும் விமர்சனம். என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு பல முனைகளில் இருந்தும் பல தரப்பினர் பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக கூட்டணியை காப்பாற்றும் வலிமை தன்னிடம் இல்லை என திருமாவளவன் கருத்து. காங்கிரஸ் கட்சியின் முடிவை தடுக்க தன்னால் இயலவில்லை என்றும் பேட்டி. என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையின் போது நர்சிங் மாணவி உயிரிழந்ததாக போராட்டம். மூக்கில் வளர்ந்த சதையை அகற்றும் சிகிச்சையின் போது அதிக அளவில் மயக்க மருந்து கொடுத்ததாக புகார். சக மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நர்சிங் மாணவிகள் போராட்டம். தமிழக அரசு அமைத்த உயர்மட்ட குழு விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அருகே 14 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 2 கொலை. காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்த மக்கள் வலியுறுத்தல். தவேக அரசு பொறுப்பேற்ற பின் மூடப்பட்ட 217 மதுக்கடைகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணி வழங்க உத்தரவு. குடோன்கள், அலுவலக பணிகளில் ஊழியர்களை நியமிக்கவும் டாஸ்மாக் ஏற்பாடு. தென்மண்டலத்தில் 94 காவல் ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம். நிர்வாக நலன் மற்றும் பணி செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் மாற்றம் என தகவல். பெட்ரோல், டீசல் விலை 3வது முறையாக அதிகரிப்பு. 10 நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு சுமார் 5 ரூபாய் உயர்வு. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 82 காசுகள் அதிகரித்து 105 ரூபாய் 31 காசுகளுக்கு விற்பனை. டீசல் லிட்டருக்கு 87 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை. பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் உயர்வால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அதிர்ச்சி. அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம். வாரம் 2 ரூபா 3 ரூபா நேரது வந்து அப்போ சின்னதா தெரியுமே தவிர in a shorter period over the time அது ஆக்சுவலா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எல்லாமே விலை ஏறும். எல்லாம் ஏறும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஏறும். போக்குவரத்துல இருந்து வர்ற ஜாமான் எல்லாமே ஏறும். கஷ்டமானதுதான். எல்லாரும் இன்னைக்கு அத்தியாவசியமா வண்டி தேவை. வண்டி இல்லாமல் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அதனால பெட்ரோல் விலை ஏறினாலும் பெட்ரோல் போடாம நம்மளால இருக்க முடியாது. பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் உயர்ந்ததால் நடுத்தர குடும்பத்தின் மாத பட்ஜெட்டில் 500 ரூபாய் வரை கூடுதல் செலவு. போக்குவரத்து செலவு, உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு என மறைமுக செலவால் அதிக பாதிப்பு. மக்களிடமிருந்து தவணை முறையில் கொள்ளையடிக்கிறது மோடி அரசு என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கண்டனம். 10 நாட்களில் 3 முறை பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டி பதிவு. தெலுங்கானாவில் தீவிரமடையும் வெப்ப அலை. வெயிலின் வீச்சிற்கு மாநிலத்தில் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் பொங்குலேட்டி ஸ்ரீனிவாச ரெட்டி தகவல்.
திருத்தணி சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்த நிலையில் மழையால் தணிந்த வெப்பம். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும். மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. சென்னையில் நிலவுகிறது இதமான சூழல். வெயில் சுட்டெரித்த நிலையில் காலநிலை மாறியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை மெரினா கடற்கரையில் கருமேகங்கள் சூழ்ந்து புழுதி புயல். பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதி. சூறைக்காற்று காரணமாக ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்த விமானம் திருப்பதி விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டது. துபாய், அபுதாபி, வாரணாசி, டெல்லி, கொல்கத்தா உள்ளிட்ட 9 விமானங்கள் தாமதம். கோடை வெயிலுக்கு மத்தியில் மின்வெட்டு பிரச்சனையால் அவதியடையும் மக்கள். மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். திருத்தணி பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக மின்வெட்டு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இருவேறு இடங்களில் மக்கள் சாலை மறியல் போராட்டம். ஊழியர் நிதி பற்றாக்குறையுடன் தான் திமுக ஆட்சியில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். பவர் உங்கள் கையில் உள்ளது, பவர் கட் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் தவிக அரசுக்கு அறிவுரை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் மின் பற்றாக்குறை என்ற பிரச்சனையோ மின்வெட்டு என்ற பிரச்சனையோ இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு சரியான முறையில் சீரான முறையில் மின்சாரம் வழங்கி வந்தது. ஆனால் ஏதோ புதிதாக இப்பொழுது அவர்கள் வேறு உலகத்திற்கு வந்தது போல பேசுகிறார்கள். மக்கள் உங்கள் இடத்துல பவரை கொடுத்துட்டாங்க, பவர் கட் இருக்கக்கூடாதுங்கிறத மக்கள் கேட்பது. அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் போதும். தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சிலரின் தூண்டுதலாலேயே மின் தடைக்கு காரணம் என குற்றச்சாட்டு. மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை. ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லையோ செய்கிறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணிட்டு வரோம். 20 ஆண்டுகளாக பின்தங்கியுள்ளது தமிழக மின்சாரத்துறை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மின்தடையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அந்த வந்து அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க.
கடலூர் NLC விரிவாக்கத்துக்கு நிலம் தர மறுத்து சென்னை கும்பகோணம் சாலையில் மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன பணத்தில் 25 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த விவகாரம். பெண் பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பணத்தை திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியானது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை எந்த மாற்றமுமின்றி நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது. 1 கிலோ 2,95,000க்கும் கிராம் 295 ரூபாய்க்கும் விற்பனை. ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு துறைகளில் 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கினார் பிரதமர் மோடி. பணியில் சேர்ந்த அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என வலியுறுத்தல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சந்திப்பு. இருதரப்பு வர்த்தகம், பாதுகாப்பு, சர்வதேச அரசியல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து 1 மணி நேரத்திற்கு மேல் பேச்சு. கேரளத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க புதிதாக அமைந்த காங்கிரஸ் கூட்டணி அரசு தீவிரம். ஆபரேஷன் தூஃபன் என்ற பெயரில் போதைப்பொருள் கும்பலை ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா அறிவிப்பு. தனது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இணையதளத்தை முடக்கிவிட்டதாக அதன் நிறுவனர் அபிஜித் தீப்கே மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. கரப்பான்கள் ஒருபோதும் அழிவதில்லை என்ற புதிய தளம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அறிவிப்பு. இந்திய அஞ்சல் துறையுடன் கூட்டு சேர்ந்த பிளிப்கார்ட் பொருட்களை அஞ்சல் துறை ஊழியர்கள் மூலம் விநியோகிக்க திட்டம். லடாக்கின் லே பகுதிக்கு அருகே விழுந்து நொறுங்கிய ராணுவ ஹெலிகாப்டர். விபத்துக்கு பிறகு 3 வீரர்கள் எடுத்த செல்ஃபி இணையதளத்தில் வைரல். டெஹ்ரானில் ஈரான் அமைச்சர் அரக்ஷியுடன் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் பேச்சு. அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர கடைசி முயற்சி. ஈரானுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக இறுதி முயற்சியை மேற்கொண்டுள்ள அமெரிக்கா. இம்முயற்சியும் பலன் தராவிட்டால் ஈரான் மீது போர் தொடுக்க ட்ரம்ப் திட்டம் என தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டினை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் சீனா பயணம். 4 நாள் பயணத்தில் சீன அதிபருடன் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு. சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் பயங்கர வெடி விபத்து. 90 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தோருக்கு தீவிர சிகிச்சை. விவிட் திருவிழாவை ஒட்டி வண்ண விளக்குகள் அலங்காரத்தில் ஜொலித்த சிட்னி நகர். பிரசித்தி பெற்ற ஓப்ரா ஹவுஸ் உள்ளிட்ட கட்டடங்களில் திரையிடப்பட்ட காட்சிகளை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.
அதிநவீன ஸ்டார்ஷிப் V3 விண்கலத்தை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்தது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். பணியை முடித்த பின் திட்டமிட்டபடி இந்திய பெருங்கடலில் விழுந்து வெடிக்க வைக்கப்பட்டது. All objectives are done on the booster, so now all eyes are on the ship as we get ready. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.